ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம் ஆளவந்தார் சரமதசையிலே நோவு சாத்தி கிடந்த சமயத்திலே திருவரங்க பெருமாள் புருஷகாரமாக திருக்கோஷ்டியூர் நம்பியும் பெரிய நம்பிகளும் ஆளவந்தாரிடத்திலே வந்து பிரார்த்தித்து கொண்டு அடியோங்கள் தஞ்சமாக இருப்பதான ஒரு வார்த்தையை தேவரீர் அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு அவர் சொல்றார், உங்களுக்கு தஞ்சமா இருப்பதான ஒரு அர்த்தம் உண்டு. கோயில் ஆழ்வாரே உங்களுக்கு உயிர்நிலை என்றும் தஞ்சம் என்றும் புத்தி பண்ணியிருங்கள். பெரிய பெருமாள் திருவடி கீழே கையும் வீணையுமாய் இருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வாரையே ஸ்மரித்து போங்கள். திருப்பான் ஆழ்வார் விக்கிரகத்தை பாதாதி கேசாந்தமாக சேவித்துக் கொண்டிருங்கோள் என்று சொல்றார். இப்படி திருவரங்க பெருமாள் முதலிகளோடு புத்தி பண்ணி இருக்கக்கூடிய சமயத்திலே மீண்டும் இவர்களுக்கு தஞ்சமான வார்த்தையை சொல்றார். திருவரங்க பெருமாளையும் முதலிகள் இருவரையும் பார்த்து, திருமலையாழ்வார் உயிர்நிலையை அறிந்திருக்கக்கூடிய குறும்பருத்த நம்பியை போலேயும் பேரருளாள பெருமாள் உயிர்நிலை அறிந்திருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் போலேயும் பெருமாள் உயிர்நிலை அறிந்து இருக்கக்கூடிய திருப்பான் ஆழ்வார் போலேயும் திருப்பான் ஆழ்வார் உயிர்நிலை அறிந்திருக்கக்கூடிய திருவரங்க பெருமாளையும் காட்டு அருளி ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை பார்த்து, பெருமாள் உயிர்நிலை அறிந்து சேவிக்கக்கூடிய விக்கிரகமே அடியனுக்கு உபேயம் என்று புத்தி பண்ணி போங்கோள் என்று சொல்றார். திருவரங்க பெருமாள் ஆளவந்தார் திருக்குமாரரானவர் திருவரங்க பெருமாள் அரையர். திருவேங்கடமுடையானுக்கு அந்தரராய் அவருக்கு தினந்தோறும் சட்டிப்பானை தொழில் செய்து முடிவிலே ஒரு மண்ணாலான பூவை சாத்தக்கூடியவர்தான் குறும்பருத்த நம்பி. அப்போ திருவேங்கடமுடையானுடைய உயிர்நிலை அறிந்து செயல்படக்கூடியரான குறும்பருத்த நம்பி போலே இருக்க வேண்டும்னு புத்தி பண்ணி போங்கோள்னு சொல்றார். அதே போலே பெரிய பெருமாளுக்கு அந்தரங்கராய் வீணையும் கையும் நின்று சேவிக்கக்கூடிய திருப்பானாழ்வாரினுடைய நிலையையும் அறிந்து அதுபோலே அதுவே உபேயம் என்றும் நீங்கள் புத்தி பண்ணிருக்க வேண்டும் என்று சொல்றார். அதே போலே பேரருளாளனுடைய உயிர்நிலை அறிந்து சேவை செய்யக்கூடியவரான திருக்கச்சி நம்பிகள் போலேயும் அவருடைய திருவடிகளே உபேயம் என்றும் புத்தி பண்ணி போருங்கோள் என்று சொல்றார். மேலும் சொல்றார், என்னுடைய பிரிவு குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். நான் பெறப்போகக்கூடிய பரமபதம் என்கின்ற பேற்றுக்கு உறுதியோடு இருங்கோள், உகந்து உறுதியோடு இரும் என்று சொல்றார். ஏன்னா பிரபன்னனான ஆத்மாவினுடைய நன்மை எம்பெருமானுக்கு அதீதமானது. இந்த பிரபன்னனை பெற வேண்டும் என்கின்ற பாரிப்பு எம்பெருமானுக்கு பன்மடங்கு உள்ளது. எம்பெருமானை பெற வேண்டும் என்கின்ற பிரபன்னனுடைய பாரிப்பை காட்டிலும் பிரபன்னனானவனை பெற வேண்டும் என்று எம்பெருமானுக்கு அதீதமான பாரிப்பு உண்டு. ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த வாழ்வு கர்மத்துக்கு அதீதமானதுன்னு நினைத்து இவன் கலங்க வேண்டாம். இந்த பிரபன்னனானவன் கலங்க வேண்டாம். ஏன்னா கலங்கினான் அப்படின்னு சொன்னா அவனுடைய பிரபத்தின் நிஷ்டையானது குலைந்து விடும். ஆகவே இந்த இரண்டை பற்றி கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். பரமபதம் கிடைக்குமா, அதில் உறுதியோடு இருப்பதா அப்படிங்கிற ஒரு கலக்கமும், அதுக்கு மேலே இந்த வாழ்வு குறித்து இந்த கர்மங்கள் தொடர்ந்து வருகின்றதே அப்படிங்கறதை குறித்தும் இவன் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இது ரெண்டையும் நினைத்து கவலைப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய பிரபத்தி நிலை என்பது நிஷ்டை என்பது குலைந்து போய் நாஸ்திகனாகி விடுவான் அப்படின்னும் காட்டுறார். ஆகவே இது இரண்டை பற்றியும் அவன் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் என்னை உபாயமாக பற்றி இருங்கோள் அப்படின்னு சொல்றது ஸ்வரூபத்துக்கு குறைவாகும். அதனாலே பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அருளினது போலே எம்பெருமான் தாழ்த்துருவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரேன்னு சொல்றது போலே எம்பெருமானினுடைய திருவடியை பற்றினவர்களான வைஷ்ணவ அடியார்கள் பாகவதோத்தமர்களினுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி இருங்கோள் அப்படின்னு சொல்றார். ஆக திருவரங்கம் என்கின்ற போக மண்டபத்தை திருப்பானாழ்வாரை போலே திருமந்திர அர்த்தமாக கொள்ளுங்கோள்.
ஆக முதலிலேயே காட்டிவிட்டார். உயிர்நிலை அறிந்திருக்கக்கூடிய இவர்களைப் போலேயே இவர்களினுடைய திருவடிகளையே உபேயமாக பற்றி இருங்கோள்னு. இப்போ திருவரங்கம் என்கின்ற போக மண்டபத்தை திருப்பானாழ்வாரை போலே திருமந்திர அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். ஆக திருப்பானாழ்வாரை கொள்வது திருமந்திர அர்த்தத்தை போலேவே நாம் திருமந்திரத்தை கொள்ளுவது போலே. ஆக திருவேங்கடம் என்கின்ற புஷ்ப மண்டபத்தை குறும்பருத்த நம்பியை போல் சரமஸ்லோக அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். பெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய தியாக மண்டபத்தை திருக்கச்சிகள் நம்பிகள் போலே துவயா அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். ஆக புஷ்பத்தியாக போக மண்டபங்கள் அவற்றுக்கு பிரமாத்தாக்களான குறும்பருத்த நம்பி, திருப்பானாழ்வார், திருக்கச்சி நம்பிகள் இவர்களை பற்றி ஆச்சாரிய ஹிருதயத்திலேயும் மிக அழகான ஒரு சூர்ணிகையாலே இங்கே விவரிக்கப்படுகின்றது. ஆக இவர் சொல்லக்கூடியதான தஞ்சமான வார்த்தை அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீரங்கம் என்கின்ற கோவில்னு சொல்லக்கூடியதான போக மண்டபத்திலே திருப்பானாழ்வாரை போலேயே நாம் எண்ணி இருக்க வேண்டும். திருப்பானாழ்வாரினுடைய அடிகளையே எண்ணி இருக்க வேண்டும் திருமந்திர அர்த்தம் போலே. திருவேங்கடவனுடைய உயிர்நிலை அறிந்து இருக்கக்கூடிய குறும்பருத்த நம்பியை போலே சரமஸ்லோக அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். அதே தியாக மண்டபமான பேரருளாளினுடைய நிலையை அறிந்து செயல்படக்கூடிய பிரமாதாவான திருக்கச்சி நம்பிகளைப் போலே துவய அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக அவர்கள் பற்றி இருக்க வேண்டியதான தஞ்சமான வார்த்தையான இந்த வார்த்தையை ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களான பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி முதலானாருக்கு இங்கே காட்டிக் கொடுக்கின்றார். மேலும் மிக அழகான ஒரு உபதேசத்தையும் மேலிட்டு சொல்றார். பாகவதர்களை பகவானை போலே நினைப்பவன் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டே திருவாராதனம் பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். பாகவதர்களிடம் தீர்த்தம் கொள்ளும் பொழுது தன்னுடைய பெருமையை அறியாமல் அந்த பாகவதர்களிடத்திலே தன்னுடைய ஆச்சாரிய திருமேனியையாகவே அனுசந்தித்து, ஆச்சாரிய திருமேனி போலவே அனுசந்தித்து தீர்த்தம் கொள்ள வேண்டும் என்றும், தீர்த்தம் கொடுப்பவர்களும் அர்த்தகாம புருஷார்த்தங்களை எண்ணாமல் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்றார். தன் ஆச்சாரியன் தீர்த்தம் கொடுப்பதாக அனுசந்தித்து குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு துவயானு சந்தானத்துடன் தீர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஆக ஒரு பாகவத அடியார்களிடத்திலே தீர்த்தம் கொள்ளும் பொழுது தன் பெருமையை பாராமல் அவரிடத்திலே ஆச்சாரிய திருமேனியாகவே நினைத்து கொண்டு அவரை தீர்த்தம் கொள்ள வேண்டும். தீர்த்தம் கொடுப்பவர்களும் அர்த்தகாம புருஷார்த்தங்களை எண்ணாமல் குறிக்கோளாக கொள்ளாமல் தன் ஆச்சாரியன் தீர்த்தம் கொடுப்பதாக அனுசந்தித்து குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டும் தீர்த்தம் கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். துவயானுசந்தானத்தோடு தீர்த்தம் கொடுக்க வேண்டும். இவர்களும் தீர்த்தத்தை ஆச்சாரிய திருமேனியாகவே நினைத்து கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஆக தீர்த்தம் கொள்ளும் பொழுதும் இப்படி அடியார்களினுடைய பெருமையை சொல்லி பாகவதோத்தமர்களிடத்திலே நாம் தீர்த்தம் பெறும் பொழுது அவர்களை ஆச்சாரியன் திருமேனியாகவே நாம் பாவிக்க வேண்டும். இன்று மாசி மிருகசிரீஷம் சுவாமி திருக்கச்சி நம்பிகளினுடைய திருநக்ஷத்திர வைபவம். திருக்கச்சி நம்பிகள் சார்ந்ததான ஒரு வைபவத்தை பார்த்தோம், ஆளவந்தார் வைபவத்தோடு சரித்திரத்தோடு. மேலும் திருக்கச்சி நம்பிகளை ஸ்ரீபாதத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆசிரயித்து அடியேனை அங்கீகரித்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். ஒரு பரம பாகவதரினுடைய விருத்தாந்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு வாக்கியம். பிராபிய பிராபகங்களா இருப்பது நாமே அப்படின்னு இந்த அடியானுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே சொல்றார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பிரார்த்தித்து பிராபிய பிராபகங்கள் எது என்று தேவரீர் சொல்ல வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும்னு சொல்ல திருக்கச்சி நம்பிகள் பெருமாள் இடத்திலே சென்று விண்ணப்பம் செய்கிறார். பெருமாளும் நம்மை அவனுக்கு சொல்லும்னு சொல்றார். அப்போ பிராபிய பிராபகங்கள் இரண்டும் நாமே என்று அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றார். பெருமாள் பிரபத்தியை அருளி செய்ய ஸ்ரீ வைஷ்ணவரும் கிருதார்த்தரா இருக்கார் திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே. ஆக பெருமாள் அருளி செய்த உடனே திருக்கட்சி நம்பிகள் இதையே
இந்த வைஷ்ணவரிடத்திலே உபதேசம் பண்றார். ராம கிருஷ்ண வராக சரம ஸ்லோகங்களை எல்லாம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அர்த்தத்தோட உபதேசித்தார் அப்படின்னு தெரியறது. இப்படி அந்தனர் குலத்தை சேர்ந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவரினுடைய தேக பந்துக்கள் திருக்கட்சி நம்பிகளினுடைய பிரபாவத்தை அறியாதவர்கள். அவர் வைஷ்யர் குலம் அப்படிங்கறதையே பார்த்து, வைஷ்யரை போய் நீ ஆராதித்தாயே, அதற்கு பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் அவர்களிடத்திலிருந்து தப்புவதற்காக தேவப்பெருமாள் கோயிலிலே முன்புறத்திலே இருக்கக்கூடிய அனந்த சரசு குளத்திலே நீராடி பிராயஷ்சித்தம் செய்து கொள்றேன் அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நம்பி திருவடிகளையே வந்து வணங்கினார். அவரை அகலமாட்டாமல் நிற்க அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவரை விட்டு காலம் கூட இனிமேல் பிரிந்திருக்க முடியாதுன்னு திருக்கட்சி நம்பிகளினுடைய திருவடி வாரத்திலேயே இருந்தார். நம்பியும் அவரை பார்த்து சொல்றார், தேக பந்துக்களோடு இப்படி விரோதித்துக் கொண்டு அவர்களிடம் நீ இப்படி செல்லாமல் இருப்பது தவறு, அதனாலே அவர்களிடத்திலேயே நீ போய்விடு, சென்று விடு அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி அவரை போகச் சொன்னார். நம்பிகளினுடைய பிரிவு பொறுக்க மாட்டாமல் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அங்கேயே தன்னுடைய மூச்சை விட்டார். மூச்சடங்கி பரமபதத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றோம்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவரினுடைய ஏற்றத்தை சொல்றதா, அவர் ஆசிரயித்த திருக்கட்சி நம்பிகளினுடைய ஏற்றத்தை சொல்றதா? அப்படி ராமானுஷருக்கு பரம வழிகாட்டியாய் இருந்து ராமானுஷர் திருவடிகளை நமக்கு காட்டி கொடுத்த திருக்கட்சி நம்பிகளினுடைய திருவடிகளையே நாம் பிரார்த்திப்போம். நமக்கு எப்பொழுதும் சத்சங்கமும் ஆச்சாரிய சம்பந்தமும் பாகவதர்களினுடைய சம்பந்தமும் அடியார்களினுடைய சம்பந்தமும் எப்பொழுதும் ஏற்படுவதற்கு திருக்கட்சி நம்பிகளினுடைய அருளையே பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.